Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இனிமே வீட்ல இந்த கிச்சன் கிட்ட ஆர் பெட்ரூம் கிட்ட வந்து ஒரு விண்டோ இருக்கிறதுக்கு சட்டப்படி செல்லாது. இனிமே வீடு கட்டுற யாரா இருந்தாலும் விண்டோவே இல்லாத வீடு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேன் பிறப்பிச்சிருக்காங்க. மதன் எங்க வீட்ல 1008 ஜன்னல் இருக்குது. நான் என்ன மதன் பண்றது? அப்படின்னு சொல்லி நீங்க டென்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். இந்த பேன் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்தியால இருக்கிறது, அப்பா! இந்த நாட்லலாம் போய் மாட்டியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பெட்டரா இந்தியால இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் கவர்ன்மென்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்ணு முன்னாடி தான் 2021ல பவர கேப்சர் பண்ணாங்க. கோவிட பத்தி உலகமே பேசிட்டு இருந்த நேரத்தில. தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான்ல ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுல லேட்டஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பெண்கள் வந்து இருக்கிறது வெளிய தெரிஞ்சிறக்கூடாது. தெரியாம கூட ஆண்கள் வந்து பெண்கள பார்த்துறக்கூடாதுங்கிறதுக்காக, வீட்ல பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல வந்து விண்டோ இருக்கக்கூடாது. ஆல்ரெடி விண்டோ இருந்துச்சுன்னா, அத வந்து செங்கல் வச்சு மூடிடுங்கன்னும், கிச்சன்ல வந்து விண்டோ இருக்கக்கூடாது. வெளிய வந்து எக்ஸ்டிங்கிஷ்க்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா, சிம்னி வச்சு அனுப்பிச்சுக்கோங்கன்னும் சொல்லிட்டு பயங்கரமான ரூல்ஸ் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கவர்ன்மென்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல தாலிபான் கவர்ன்மென்ட் பவர் எடுத்ததுக்கு அப்புறம் கிரேசியா இருக்கக்கூடிய 16 ரூல்ஸ் சொல்லப் போறேன். இது எல்லாமே பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குது. பாட்டு கேட்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு தெரியுமா? இங்க நெறைய வந்து இளையராஜா ஃபேன்ஸ்ல இருந்து யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் வரைக்கும் இருப்பீங்க. பாட்டு கேட்கக்கூடாதுன்னுலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். அதுல வந்து கிரேசியா இருக்கக்கூடிய 16 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல என்ன இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லப் போறேன். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற சுதந்திரத்திலே நம்மளுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு இடத்துல உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு சித்திரவதைகள அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்கிறத இந்த வீடியோலேருந்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, 16 பேன்ஸ் ஆர் 16 ரூல்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இன் ஆப்கானிஸ்தான் ஆஃப்டர் தாலிபான்ஸ் டேக் ஓவர். இப்போ அங்க இருக்கிற மக்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 16 விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ட் மேரேஜஸ். பொண்ணுங்கள வந்து ரொம்ப சின்ன வயசுல, ஐ அம் டாக்கிங் அபௌட் 10 வயசு, 11 வயசுல அப்பா, அம்மாவே வந்து வேக வேகமா கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து இப்ப ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சிருக்குது. 16ல ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். அதாவது பொண்ணா பொறந்தாங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுடுறதுங்கிறது. எதனால இது நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் வந்ததுக்கப்புறம் தாலிபான் ஃபைட்டர்ஸ் நெறைய பேருக்கே வந்து கல்யாணம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நெறைய இடத்துல நடந்து வச்சுடுறாங்களாம், பெண் குழந்தைங்கள. ஸோ, அவங்களுக்கு குடுக்க இஷ்டம் இல்லாதவங்க வந்து ரொம்ப சீக்கிரமா யாருக்கோ கல்யாணம் பண்ணி குடுத்தா போதும்னு சொல்லிட்டு, ரொம்ப சின்ன வயசுலயே 10 வயசுல, 11 வயசுலலாம் பெண் குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகுறது ஆப்கானிஸ்தான்ல லாஸ்ட் 2, 3 இயர்ஸ்ல நார்மல் ஆயிட்டு இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பேன். ஸோ, அகைன் இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பேன். ஸோ, 11, 12 வயசுக்கு மேல வந்து பொண்ணுங்க ஸ்கூலுக்கு, காலேஜ்க்கு, யுனிவர்சிட்டிக்கு எங்கேயுமே போக முடியாது. அவங்களோட படிப்பு எல்லாமே வந்து 10, 11 வயசு வரைக்கும் தான். பேசிக்கலி 10 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன என்ன ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க? 5த், 6த் வரைக்கும் தான். ஸோ, அதுக்கு மேல யாருமே படிக்கக்கூடாது பெண்கள். இது வந்து ஒரு புது ரூல் அங்க இருக்குது. 3 ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ல கவர்ன்மென்ட்ல வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேன் இப்போ புதுசா தாலிபான் கொண்டு வந்திருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் பேன். இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற எத்தன பேரோட அம்மாவோ, தங்கச்சியோ, அக்காவோ, வைஃபோ வேல பார்த்துட்டு இருப்பாங்க. அது வீட்ல வந்து ரெவென்யூக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அவங்களோட சுதந்திரத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த ஆப்கானிஸ்தான்ல பேன் பண்ணிட்டாங்க. இன்ஃபாக்ட் தாலிபான் கவர்ன்மென்ட் வர்றதுக்கு முன்னாடி அங்க வந்து பெண்கள் அரசியல்ல இருக்கிறதுக்கு வரைக்கும் கோட்டா 26% இருந்துச்சு. 26% வந்து விமன் தான் வந்து அங்க ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் 200 பேருக்கு மேல விமன் ஜட்ஜ் இருந்தாங்க. நெறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே கவர்ன்மென்ட் வேலையா இருக்கிறப்போ, கவர்ன்மென்ட்டே வந்து அவங்களோட வேலைகள புடுங்கிடுச்சு. நீங்க பெண், நீங்க வேல பார்க்கக்கூடாது. வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பிரைவேட் கம்பெனிஸ்ல வேல பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்கள கவர்ன்மென்ட் வந்து பொண்ணுங்க இருந்தாங்கன்னா லைசென்ஸ் தரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. என்ஜிஓ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்கள பயங்கரமா பிரஷர் பண்ணி பொண்ணுங்கள வீட்டுக்கு போ சொல்லுங்க. பொண்ணுங்க வந்து வேல பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பேன். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன். 45 மைல்ஸ்க்கு மேல ஒரு பொண்ணு வந்து தனியா வெளிய போகவே கூடாது. அவங்க அப்படி போகணும்னா, அவங்களுக்கு மஹரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மேல் கூட இருக்கணும். அவங்க அப்பாவோ, இல்ல சித்தப்பாவோ, சம்மன் லைக் தட். அவங்க கூடவே கணவனோ யாரோ ஒருத்தங்க சப்போர்ட்க்கு வரணும். ஒரு பொண்ணு மட்டும் தனியா 45 மைல்ஸ்க்கு தாண்டி டிராவல் பண்ணவே கூடாது. அப்படி ஒருத்தங்க டிராவல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு தண்டனைகள் குடுக்கப்படும். அண்ட் 5வது பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி சலூன்ஸ் எல்லாம் குளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, பெண்கள் வந்து இந்த மாதிரி மேக்கப், சலூன், ஹேர் ஸ்டைல் பண்றது, ம மெனிக்யூர், பெடிக்யூர், இந்த ஐலேஷஸ் இது எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான்ல கம்ப்ளீட்டா தாலிபான் பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, அங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து சலூன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. 60,000 சலூன்ஸ் வந்து காபூல் அண்ட் அத சுத்தி காந்தஹார் இந்த ஏரியாலலாம் இருந்திருக்குது.
எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டா மூடி வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. இது இன்ஃபாக்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் அப்போ ரொம்ப சோகப்பட்டு நெறைய பெண்கள் வந்து, "எங்களுக்கு இனிமே இந்த ஒரு சுதந்திரம் கூட இல்லையா? எங்களோட ஃபேஸ மெயின்டெயின் பண்றதுக்கு, நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா மேக்கப் பண்றதுக்கு, ஒரு ஃபேஸ வந்து ஹேர் கட் பண்றதுக்கு" சலூன்ஸ் வரைக்கும் கூட வந்து விமென்க்கு கம்ப்ளீட்டா கட்டு. ஸோ ஐப்ரோஸ் பண்றது, எதுக்குமே எங்கேயுமே போ முடியாது. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டா தான் உண்டு. வெளியில எங்கேயுமே போய் பண்ண முடியாது. 60,000 சலூன்ஸ் வந்து விமென் பியூட்டி சலூன்ஸ் வந்து குளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கு வச்சு வேலை நம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் ஓகையாவாயிடுச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது இதுதான் விண்டோ பேன். இந்த விண்டோ பேன் மேட்டர் என்னன்னா, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ, அவங்க வந்து கிச்சன்ல சமைச்சுட்டு இருந்திருக்கலாம். ஒரு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில வெளியில தாண்டிட்டு போற ஒருத்தன் வந்து அந்த பெண்கள பார்த்துறக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால, அந்த விண்டோவையுமே வந்து இப்போ கட்டக்கூடாது இனிமே. பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல வீட்ல பெட்ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், வாட்டெவர் இட் இஸ். அந்த மாதிரி எந்த இடத்துல பெண்கள் வந்து நடந்து போகக்கூடிய இடங்கள் இருக்கோ, அங்க வந்து விண்டோவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது பேன இப்ப ரீசென்ட்டா தாலிபான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஹெட்லைன்ஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி அப்ப வீடு கட்டினவங்கலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோக்கு முன்னாடி வந்து இந்த செங்கல் வச்சு சுவரு கட்டிருங்க. விண்டோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நாங்க தண்டிப்போம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? எல்லாம் சரி. பட் இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு தானே கேட்கிறீங்க. இதுக்குன்னு மாரல் போலீசிங் ஆஃபீசர்ஸ் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊர் ஃபுல்லா இப்படி போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது பெண்கள் வந்து இந்த மாதிரி விண்டோ இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு ஃபைன் போடுறது, இல்ல இந்த மாதிரி தண்டனை குடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில தான் இருக்காங்க. இந்த 16 கிரேசியான ரூல்ஸ்ல 7த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து பப்ளிக்கா பேசுறதுக்கு பேன் இருக்குது. பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அவங்க வந்து புனித குரான வாசிக்கிறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு பேன் இருக்குது. சத்தமா வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸ்ல. ஒருத்தவங்க அவங்களோட குரல கேட்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த பேனும் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ 8த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸி பேன். இது வந்து என்ன டாக்ஸி பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸில பொண்ணுங்க போகக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, போகலாம். பட் டாக்ஸிக்குள்ளேயுமே வந்து பெண்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். சத்தமா பேசுறதோ, இல்ல கூட வந்து 45 மைல தாண்டி போறாங்கன்னா, ஒரு மஹரம் அப்படிங்கிற ஒரு மேல் இருக்கிறதோ, இந்த மாதிரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மீறி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னு பார்த்தாங்கன்னா, அதுக்கும் அங்கங்க போலீஸ் செக் போஸ்ட்லாம் இருக்கும். அவங்க அங்கேயே தண்டிக்கப்படுவாங்க. நெறைய டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து அவங்க தண்டிக்கப்படுறது மட்டும் இல்லாம, பெண்கள் இந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு மட்டும் அவங்க மட்டும் தண்டிக்கப்படுறது இல்லாம, அந்த டாக்ஸி டிரைவரும் தண்டிக்கப்படுறாராம். இதனால நெறைய இடத்துல பொண்ணுங்கள வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். இல்ல வண்டிய இங்க ஏறவே வேணாம், எங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களாம். ஸோ 9வது பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க் பேன். ஸோ மோஸ்ட் ஆப்வியஸான ஒரு விஷயம். பப்ளிக் பிளேஸ். பார்க்ல வந்து பெண்களுக்கு அலவுட் கிடையாது. ஸோ நெறைய பார்க்ல ஜிம் அண்ட் பார்க். ஸோ ஜிம் அண்ட் பார்க்ல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து செக்யூரிட்டீஸ் இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து பெண்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன மதன் ஃபுல்லாவே பொண்ணுங்கள பத்தி சொல்றேன்னு தானே கேட்கிறீங்க. அடுத்து நம்ம பசங்களுக்கு வர ஆரம்பிப்போம். ஸோ 10த் ஒன் வந்து விமென்க்கு டிரெஸ் கோட் இருக்குது. அத அவங்க மீறக்கூடாது. இது வந்து மோஸ்ட் ஆப்வியஸா நம்ம எதிர்பார்த்தது தான். இது வந்து அசாத்தியமான ஒரு விஷயம் இல்ல. அதனால அப்படியே டைரக்ட்டா அடுத்து ஆண்களுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சுடுவோம். அசாத்தியமானது இல்லன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இங்க இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடாம இத மட்டுமா விட்டுருக்க போறாங்கன்னு சொல்றேன். நம்ம ஊர்லயே வந்து கலாச்சார காவலர்கள் இத்தன பேர் இருக்கிறப்போ, தாலிபான் இருக்கிறதுல ஒரு ஆச்சரியம் இல்ல. எனிவே 11வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து தாடி எவ்ளோ லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் இருக்காம். எவ்ளோ லென்த் ஒரு 1 ஃபிஸ்ட் லென்த் இருக்கணுமா. ஸோ நல்ல தாடி வளர்றவங்களுக்கு 1 ஃபிஸ்ட் லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஆர்டிக்கிள் இத வாசிச்சோனே ஒரு டவுட். அப்போ வந்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா, யாருக்குமே 1 ஃபிஸ்ட் லவ்லாம் இல்ல. ஸோ நெறைய பேர் ட்ரிம் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அத பத்தி தேடி போய் பார்க்கிறப்ப என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹை எண்ட் அஃபீஷியல்ஸ், ரொம்ப செலிபிரிட்டீஸ் அவங்கலாம் பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. இது ஒரு சட்டமா இருந்தாலும் அவங்கலாம் ஃபாலோ பண்றது கிடையாது. பட் பாமர மனிதர்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாரல் போலீஸ் கையில கிடைச்சாங்கன்னா, அவங்கள வந்து ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேல தண்டனை குடுக்குறதுங்கிறது காமனா இருக்குது. அண்ட் இதுல வந்து ஆண்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகேவா? 12த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல்லாம் கம்ப்ளீட்டா பேண்டுன்னு சொல்லிட்டு சில பஞ்ச் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைல் யாராவது ஆண்கள் வச்சாங்கன்னா, அவங்களுக்கு தண்டனை. அத வெட்டுன ஒருத்தன் சலூன்ல இருப்பான் தெரியுமா? அவனுக்கும் தண்டனை இருக்குது பார்பர் ஷாப்ல. அண்ட் 13த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் என்ன டிரெஸ் போடலாங்கிறதுல பேன் இருக்குது. பெண்கள் என்ன டிரெஸ் போடலாங்கிறது மட்டும் இல்ல. ஆண்களும் என்ன டிரெஸ் போடலாங்கிறது வந்து அங்க பேன் இருக்குது. ஸோ அங்க வந்து வெஸ்டர்ன் அட்டையர் இந்த வெளிநாட்டு ஆடைகள வந்து ஆண்கள் அளவுக்கு இது சில இதெல்லாம் போடவே கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரி வெஸ்டர்ன் அட்டையர் ஆண்கள் போட்டாங்கன்னா, அவங்க தண்டிக்கப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னையவே தூக்கிட்டு போயிடுவாங்க நான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள இப்போ போனேன்னா. எனவே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14த் ஒன் வந்து மேண்டேட்டரியா
பிரேயர் டயத்துல யாருமே வேலை பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஒருவேளை அந்த பிரேயர் டயத்துல யாராவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்கள அந்த கடைய வந்து சீல் வைக்கிறது, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டான சட்டங்களும் வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் 15த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் இஸ் பேண்ட். இதுதான் இருக்கிறதுலே எனக்கு கிரேசியா இருந்துச்சு. மியூசிக் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு புரியவே இல்ல. எப்படி மியூசிக்க பேன் பண்ண முடியும்? மியூசிக்க எப்படி ஒருத்தங்களால பேன் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அங்க YouTube இருக்குது, Instagram இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்து மியூசிக் இதுலலாம் இருக்குல்ல அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ மியூசிக்க வந்து பேன் பண்றாங்கன்னா, எந்த இடத்துல பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துல மியூசிக் ப்ளே பண்ணக்கூடாது. பெருசா வந்து மியூசிக் கான்சர்ட்ஸ் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி பேன்லாம் இருக்குது. பட் பிரைவேட்டா அவங்கவங்க பாட்டு கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஓகே. பட் பப்ளிக்கா பாட்டு கேட்கறது, பாட்டுக்கு வந்து வைப் பண்றது, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஆப்கானிஸ்தான்ல பேண்டா இருக்குது. இன்க்ளூடிங் கார்ல வந்து பாட்டு கேட்டுட்டு லவுடா வச்சுட்டு போனா, அவங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்கப்படும். அண்ட் லாஸ்ட் பேன் 16 பேன்ஸ்ல 16த் பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைட் பட்டம் இருக்குல்ல, பட்டம் பறக்க விடுறது பேனா இருக்குது. இது யாரை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள. ஸோ எல்லாமே ஆம்பளைங்களுக்கும், பொம்பளைங்களுக்கும் மட்டும் தானா? இந்த குழந்தைங்களுக்குலாம் பேன் இல்லையான்னு தேடுறப்போ இந்த பேனும் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து பட்டம் விட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பயங்கரமான தண்டனைகள் குடுக்கப்படும். அதே நேரத்தில குழந்தைங்களுக்கு என்னென்ன பொம்மை வாங்கி தரணும்னு ரூல்ஸ் இருக்குது. சில பொம்மைகள் வாங்கியே தரக்கூடாது. வெஸ்டர்ன் பொம்மைகள்லாம் நெறைய வாங்கி தரக்கூடாது. அதெல்லாம் வாங்கி குடுத்தாங்கன்னா, வாங்கி தர அப்பா, அம்மாவுக்கும் பேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 16 பேன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயம் தோணும். வெளிநாட்டுலலாம் போயிட்டு வரப்போ நம்மளுக்கு இமிடியேட் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அ எப்பவுமே இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்னன்னா, இருக்கக்கூடிய நெறைய ஃபெசிலிட்டீஸ் இங்க இல்லையே அப்படின்னு யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. இந்த மாதிரி 4 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தோம்னா, நம்ம இருக்கிற இடம் எவ்வளோ பெட்டரா இருக்குதுங்கிறதையும் யோசிக்க தோணுது. பட் இந்த கம்பேரிசன் வந்து நம்ம இருக்கிறத வச்சு அப்படியே செட்டில் ஆயிறதுக்கு கிடையாது. இவங்களையும் நம்ம எப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு வர முடியும்? குளோபலா எல்லாருமே மனுஷங்க தான். அப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவனும் அமெரிக்காக்காரன் மாதிரி வாழணும். அமெரிக்கா தான் எபிட்டோம்னு சொல்லலாம். மேபி நம்ம எபிட்டோம் எந்த கண்ட்ரி சொல்லலாம்? சிங்கப்பூர் மாதிரி சொல்லலாம். ஆர் வந்து ஏதாவது ஒரு இன்னும் பயங்கரமா சொல்லணும்னா, மலேசியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலா. அப்புறம் யூரோப்ல வந்து சில கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப இந்த செர்பியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. பெருசா ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டான லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க என்னவாகணும்னு கேட்டீங்கன்னா, செர்பியால இருக்கிற மக்கள்லாம் வந்து நான் ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா இந்தியாவ முன்னேற்றணும். நான் வந்து உலகத்தையே அப்படிலாம் இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியல் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்குல்ல. ஆஃப்ரிக்கால இந்த மாதிரி நீங்க நெறைய மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவங்க ட்ரைபல் பீப்பிள் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, "நான் சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெறைய விளாக்ஸ்ல கூட பார்த்திருப்போம். அந்த ஐடியல் கைண்ட் ஆஃப் லைஃப் வேர் ஹேப்பினஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ன்னு இருக்குல்ல. ஹேப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு இன்னைக்கு நெறைய பேர் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த கண்ட்ரீஸ்லலாம் போய் கேட்டோம்னா, பாதி பாப்புலேஷன் என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டம் தான். எனிவே நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா, ஊபர் ரிச்சா இருக்கிற கண்ட்ரீஸ பத்தி பேசினோம். அட் த சேம் டைம் ஒரு அட்டோக்ராட் டேக் ஓவர் எடுத்தாங்கன்னா என்ன ஆகுங்கிறத ஒரு சைடு நம்ம பார்க்குறோம். இதுல ஏதாவது ஒரு ரூல் வந்து நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் காலிடா அப்படின்னு எதை நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல எல்லாத்துலயுமே எனக்கு ரொம்ப கிரேசியா இருந்தது மியூசிக் பேன். இசையை எப்படிடா நிறுத்துவீங்கன்னு என்னால எப்படி பார்த்தாலும் யோசிக்க முடியல. இசையே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேண்ட்ஸ்ல எது ரொம்ப கிரேசியா இருக்குது? ஒரு பேனை மட்டும் நீங்க சூஸ் பண்ண முடியும்னா அது எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கேயாவது இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆப்கானிஸ்தான் போலாமான்னு கேளுங்க. ஹேப்பி நியூ இயர். ஐ வில் சீ யூ டுமாரோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.